மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனி பெயர்ச்சி பலன்கள் 2023 சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன? சிம்மராசி நேயர்கள் எப்படியெல்லாம் கவனத்துடன் 2.5 ஆண்டுகளை கழிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். சிம்மம் என்றாலே சிங்கம் என்று அர்த்தம். சூரியனை அதிபதியாக கொண்ட மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் கொண்ட இந்த சிம்மராசி அன்பர்களை எடுத்த எடுப்பிலேயே எதையும் முடிக்க விரும்புவீர்கள். நீங்கள் வெற்றி ஒன்றே இலக்காக வைத்திருப்பீர்கள். ஒரு குடும்பத்தை இயக்கவோ அல்லது ஒரு தொழில் கூடத்தை இயக்கவோ திறம்பட வழிநடத்தும் தலைமை பண்பை பெற்ற உங்களுக்கு பேச்சிலே காலத்தை தூவினாலும் உங்கள் இதயத்தில் ஈரம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2023 டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 2026 மார்ச் 7 வரை உள்ள காலகட்டங்களில் 7ஆம் வீட்டில் அமர்வதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். சனி பகவான் 7இல் அமர்வதால் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வரக்கூடும். விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் கவனமாக கையாளுங்கள். மகனின் உயர் கல்விக்காக சிலரின் சிபாரிசுகளை நாட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நேர காலம் உண்டு. வேற்று மொழிக்காரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சனி பகவானினுடைய பார்வை பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் விளம்பர மோகத்தில் மயங்கி புது நிறுவனங்கள், சோப்பு, சாம்பு, பேஸ்ட் வகைகளை பயன்படுத்தி உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள். மறதியும் பித்தத்தால் தலை சுற்றலும் வந்து நீங்கும். சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதால் கையிருப்புகள் கரையும். வெளியில் கடன் வாங்க நேரிடும். அதே மாதிரி தந்தை சொல் காப்பதில் பொறுமையுடனும் கஷ்டங்களை சகித்துக் கொள்வதிலும் மற்றவர்களின் நலனுக்காக தியாகம் செய்வதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களே. சாந்தமான சாத்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவீர்கள், பேசுவீர்கள். நீண்ட தொலைவு நடப்பதில் விருப்பம் அற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்கள் அப்படியே நடக்க வேண்டும் என்று வற்புறுத்துவீர்கள், வலியுறுத்துவீர்கள். தெய்வீக பக்தியும் தெய்வ அனுகிரகமும் பெற்றிருப்பீர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் வருந்தியது போல மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பவர்களாகவும் அனைத்து நண்பர்களையும் பழகுவர்களாகவும் இருப்பீர்கள். அடிக்கடி கோயில் விழாக்களில் அன்னதானத்திற்கு உங்களால் இயன்ற அளவு நன்கொடை அளிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் யாருக்காவது உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதே நேரத்துல சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக, அதாவது சுக பாக்கிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் அவ்விட்ட நட்சத்திரத்தில் 17/1/2023 முதல் 14/3/2003 வரை மற்றும் 13/10/2023 முதல் 24/11/2023 வரை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய மேல் செல்வதால்
புதிய சொத்துக்கள், அதாவது ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனமா இருக்கட்டும், இல்ல ஒரு புதிய ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் தற்பொழுது நடக்கும். புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஜனவரி 2024 முதல் மார்ச் 2025 வரையிலான இந்த காலகட்டங்கள், அதாவது 15/3/2023 முதல் 7/4/2024 வரை மற்றும் 3/9/2024 முதல் 27/12/2024 வரை இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் செல்வதால் இக்காலகட்டங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். புதிய வீட்டை மாற்றுவீர்கள். 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அட்டமாதிபதி குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் அமர்வதால் இக்காலகட்டங்களில் பிள்ளைகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தரசிகள் கணவரின் சின்ன சின்ன கோபங்களை எல்லாம் பெரிதாக்கி கொள்ள வேண்டாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து எந்த இடத்திலும் பேச வேண்டாம். வேலை பளு அதிகமாகவே இருக்கும், அனுசரித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 2 ஆண்டுகளுக்கு கன்னி பெண்கள் எந்த ஒரு முடிவையும் பெற்றோரை கலக்கப்படுத்தாதீர்கள். பெற்றோர்களை சிக்க வைக்காதீர்கள். தடைப்பட்ட கல்யாணங்கள் கைகூடி வரும். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கூட்டு தொழில் வேண்டாம். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவுடன் பேசுங்கள். கடையை மாற்ற வேண்டிய சூழல் கூட ஏற்படும். அரிசி, பருப்பு, இந்த கெமிக்கல்ஸ் வகைகளில் லாபம் அதிகரிக்கும். இவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தார்கள் முன்பு போல் அடிக்கடி விடுப்பில் செல்லாதீர்கள். மூத்த அதிகாரிகளுடன் ஒரு அந்யோன்யமாக பழக நேரிடுங்கள். மூத்த அதிகாரிகளின் சொல்லுக்கு கட்டுப்படுங்கள். மூத்த அதிகாரிகளுடன் கொஞ்சம் தாழ்ந்து செல்லுங்கள் என்றால் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சனி மற்ற சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலை கைதியாக மாற்றினாலும் அனுபவ அறிவாலும் சமயோகித புத்தியாலும் பிரச்சனைகளாலும் சமாளிக்க நேரிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டச்சனி ஏற்பட்டதுனால உடல்நிலையை கவனத்துடன் கையாளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்துடன் செல்லுங்கள். அதே நேரத்துல பத்திரங்கள், ஏதாவது ரிஜிஸ்டர்ஸ், ஏதாவது ஒன்று நீங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை 1க்கு 2 முறை கலந்து ஆலோசனை பண்ணி செய்வது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உங்களிடம் வேலை பார்க்கின்ற சக ஊழியர்கள், சக வேலையாட்களுடன் ஒரு நல்ல அந்யோன்யமாக பழக நேரிடுங்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். இன்னும் லாபங்கள் அதிகரிப்பதற்காக வாய்ப்புகள் உண்டு. யாரையும் கோபப்பட்டு இல்ல எதையும் எதிர்த்து பேசிட வேண்டாம். பேசினால் நஷ்டம் நமக்கே என்பதை நினைவு கூறுங்கள். எந்த இடத்திலும் கவனத்துடன் செல்வது நல்லது. இது பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, திருநள்ளாறில் வீட்டிற்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை அஸ்த நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். தொழுநோய் சம்பந்தப்பட்ட அல்லது காச நோயாளிகளுக்கு உங்களால் இயன்ற அளவு அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து உதவினால் இன்னும் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த சிம்மராசி நேயர்கள் கண்டச்சனி நடைபெறுவதால் புதன்கிழமை தோறும், ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் உங்களுக்கு ஊரில் அருகிலோ, உங்கள் வீட்டு அருகிலோ, உங்களுடைய கிராமத்திலோ அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பெருமாள் மகாலட்சுமி அந்த சன்னதிக்கு சனிக்கிழமைகளில் சென்று வருவது மிகுந்த சிறப்பை தரும். அதே நேரங்களில் சனி பகவானை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது பைரவரை வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக தங்களுக்கு ஏற்படுகின்ற குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களும் தோஷங்களும் விலகி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த இடத்திலும் நிதானத்துடன் பேசுங்கள். பேசுவதனாலதான் பிரச்சனைகளை உருவெடுக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்திலும் கவனமாக செல்வது சிறப்பு. மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள், பெரியோர்கள் அனைவரும்
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஜோதிட சந்தேகங்களை 99 76 83 60 64 என்ற வாட்ஸ்அப் வாயிலாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.